ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபுல் டே விளாக் மாதிரி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. வீட்டில் சும்மா இருந்துட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்க. வேலைக்கு போனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்க போக முடியும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிடும், இல்லை கீழே விழுந்துருவாங்க. இதனால இப்படியே போயிட்டு இருக்குங்க. ஃபேமிலியில ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சப்போர்ட்டே இதுநாள் வரைக்கும் என்னால பண்ணவே முடியலைங்க. கல்யாணம் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் பக்கம் தாங்க. 1 இயர் கூட ஒழுங்கா போயிருக்க முடியாதுங்க. 1 இயர் போயிருப்பேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்சீவ் ஆயிட்டு அப்புறம் வீட்டில் இருந்துட்டு அவர் தாங்க பார்த்துக்கிறாரு. சப்போர்ட் பண்ணலான்ட்டு நம்மளும் வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்படியே போயிட்டு இருந்தேங்க. சரி எப்படின்ட்டு நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாருங்க. அப்புறம் தான் சரி வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் எல்லாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க சாமி, நீ அந்த மாதிரி பண்ணு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க இது ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு நம்ம சேனல். பரவாயில்லைங்க. நமக்கு வந்து 64 சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தாங்க. ஓகேங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெளியே பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமா மழை தாங்க. பெஞ்சிட்டே இருக்கு. எந்த வேலையுமே செய்ய முடியல. துவைச்சு போட்ட துணியெல்லாம் அப்படியே கிடக்குது. சரின்ட்டு அப்படியே உள்ள வந்துட்டு பாப்பா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க டிவி பார்த்துட்டு. சரின்ட்டு நான் வீட்டை அப்படியே கிளீன் பண்ணி விட்டுட்டுங்க. சாமான்லாம் கடந்தது கொஞ்சம். அது பாதி விளக்கி வச்சதும் இருக்குது. விளக்கெல்லாம் தண்ணியில போட்டுட்டு அப்புறம் கிச்சன் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேங்க. கழுவிட்டு தண்ணி விளக்குக்கு மட்டும் போட்டு எல்லாம் வச்சுட்டேங்க. செல்ஃபெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு வீட்டையெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி விட்டுட்டா சாயந்தரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. க்ளீன் பண்ணிட்டு பூஜா ஐட்டத்தையும் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். அதாவது வியாழக்கிழமையே பண்ணியிருப்பேங்க. அன்னைக்கு பண்ண முடியல, டைம் இல்லை. அப்புறம் சரின்ட்டு வெள்ளிக்கிழமை தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து க்ளீன் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேங்க. தனித்தனியாக எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. ஏதாவது வாஷ் பண்ணணும், ஏதாவது பண்ண தேவையோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு டிப் சொல்கிறேன் வாங்க உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிட்டு அதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரங்க. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம பூஜா செல்ஃப் இருக்கு பார்த்துட்டிங்களா, அங்கே போய் நம்ம தொடச்சி விட்டுறலாங்க. இந்த தண்ணியில் ஒரு வெள்ளை துணியை நல்லா டிப் பண்ணிங்க நம்ம போய் தொடச்சி விட்டுறலாங்க. தொடச்சி விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பூச்சி, அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் வரும் பார்த்துட்டிங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த இடத்துல வராதுங்க. அதுனால நம்ம பூஜா செல்ஃப் வந்து அது ஓப்பன் பண்ணாலே ரொம்ப வாசமா இருக்குங்க. நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து அந்த இடமே ரொம்ப வாசமாக தாங்க இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. டிப் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் வந்து நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. நான் ஃபோட்டோவெலாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலே போய் தொடச்சி காட்டுறேன் பாருங்க. நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. அப்போ வந்து நல்லா வாசமாகவும் இருக்குங்க அந்த இடம் ஃபுல்லுமே. பூச்சியெல்லாம் எதுவும் அந்த இடத்துல வராதுங்க. சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வரும் பார்த்துட்டிங்களா, அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. 2 செல்ஃபுமே நல்லா தொடச்சி விட்டுறலாங்க. அதாவது நான் சாமி படத்தையெல்லாம் வந்து ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க. அதனால போன வீக்ல செஞ்சு எல்லாம் பண்ணேன். அதனால தான் இந்த வீக்ல சாமி படத்தை தேய்க்கலைங்க. இல்லைன்னா சாமி படத்துலேயே நான் தேய்ச்சி விட்டுருவேங்க. பூச்சியெல்லாம் போய் அந்த கரையா மாரி வந்து ஃபோட்டோவில் இதாகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவும் வராதுங்க. நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, பூஜா விளக்கு இருக்கு பார்த்துட்டீங்களா, காமாட்சி அம்மன் விளக்கு. அது வந்து நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதாவது ஒரு லெமன் எடுத்து 2ஆ பிழிஞ்சு சபீனா பவுடர்ல நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்குறதுக்கு அப்புறம் அந்த விளக்கு பாருங்க, அந்த மேல சந்தன சோப்புலாம் இருக்கு பார்த்துட்டீங்களா, அதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அந்த விளக்கு மேல கையிலேயே தாங்க நல்லா தேய்ச்சி விடலாங்க. அந்த சபீனா பவுடரும் எலுமிச்சம்பழம் சாறும் தாங்க 2யும் நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா எடுத்து விளக்குல நல்லா அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னாவே போதுங்க. கையில இப்படி லைட்டா தேய்ச்சிங்கனாவே அங்கே பாருங்க எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னு. நான் என்னோட பூஜை பாத்திரம் எல்லாமே நான் இப்படி தாங்க கழுவுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பீதாம்பரி பவுடர் வாங்கி கழுவிட்டு இருந்தேங்க. அப்புறம் அது வாங்குறது இல்லைங்க. இப்போ வந்து இதுவே ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து இது வீட்லயே வச்சிருக்கோம்லங்க நம்ம எப்பவுமே. அதனால நம்ம எடுத்து இப்படி கழுவிக்கலாங்க. பீதாம்பரி பவுடர் விடவே இது நல்லாதாங்க இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இதுல நான் ஃபுல் விளக்கும் கழுவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. அந்த விளக்குக்கும் இதுக்கு பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு.
நல்லா கழுவிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஃபுல் விளக்குமே இதே மாதிரி பண்ணுங்க. இந்த சின்ன கீழே இடுக்குலாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா விளக்குல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் தோல்லையே கூட டிப் பண்ணி நம்ம தேய்ச்சி விடலாங்க. இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு நார் வச்சுக்கலாங்க. பாருங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விளக்குக்கு இந்த விளக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா உங்க பூஜை சாமான்த்துக்கு எல்லாமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்க லெமனுங்க, ரவீனா பவுடர் 10 ரூபா பாக்கெட் தாங்க. அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்க விளக்கெல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உப்பு தண்ணியில கடைசியா கழுவாதீங்க விளக்கெல்லாம். ஆத்து தண்ணி அந்த மாதிரி வந்து போட்டு எல்லா சாமானத்தையும் உள்ள போட்டு மூழ்கி வச்சுட்டுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளை துணி வச்சு நம்ம தொடச்சு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு எடுத்துட்டோம்னா விளக்கு வந்து 1 வீக் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, நல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு விளக்கு. நல்லா கழுவி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்ல நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க விளக்கு ஃபுல்லுமே. என்னோட பூஜை சாமான்லாம் நாங்கள் இப்படிதாங்க வாரம் வாரம் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க விளக்கு. இப்போ ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சந்தனம் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வீட்டில் எவ்வளோ சாமானம் பூஜை சாமானம் இருக்கும் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சந்தனம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. நான் சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாதுங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் அதில் பார்த்துட்டிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பன்னீர் வந்து நான் ஃபுல் பாட்டில் தாங்க இருந்தது. பாப்பா 2 பேரும் ஏதோ எடுத்து கொட்டி வச்சுட்டாங்களாட்ருக்குதுங்க கீழே. அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லுமே கூட பன்னீர்லேயே கலந்துக்கிட்டா இன்னும் நல்லா வாசமாக இருக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அதைய. நல்லா சந்தனம் வந்து கெட்டியா இருக்க மாட்டேங்குதுங்க, அது உடைக்க முடியல. தண்ணியில் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதை அப்படியே நம்ம விளக்குக்கெல்லாம் வச்சு விட்டுறலாங்க. இருங்க நான் வச்சு காட்டுறேன். ஒவ்வொரு விளக்குக்கா எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதோட அழகு பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலையிலேருந்து எனக்கு ஃபுல்லாக வேலை தான். நானும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க. சரி நம்ம இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் காட்டணும். அவங்க வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க விளக்க அப்படின்ட்டு தான் சரின்ட்டு காட்டலான்ட்டு பண்ணிட்டு இருக்கேங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. வாரங்கள்னா எங்களுக்கு இதுதான் வேலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வந்து ஓகேங்க. பட் வேலைக்கு போகிற உமன்ஸ்லாம் வந்து நமக்கு தேவையான பித்தளை பாத்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அந்த பொருளை மட்டும் நம்ம எடுத்து வாரம் வாரம் அந்த மாதிரி இது பண்ணி கழுவிக்கலாங்க. கொஞ்ச நேரம் கழுவுனாவே போடுங்க. அது வந்து நல்லா நல்லா குயிக்காவே நல்லா க்ளீன் ஆயிருங்க. நீங்க அது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த டிப்ஸை. எப்பயுமே அப்படிதாங்க. ஒரு தட்டு வச்சு பச்சரிசி அதுக்கு மேல மஞ்சள், ரூபா காயின் வச்சு விளக்கு எடுத்து வச்சிருவேங்க. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அன்னபூரணி தாய்க்கு தாங்க அந்த விளக்கு. சரிங்க அது விளக்குன்ட்டேன். அது வந்து அன்னபூரணி தாய்க்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன தட்டு அதில் பச்சரிசி வச்சு நம்ம அன்னபூரணி தாய் வச்சுக்கலாங்க. இது வந்து எனக்கு எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாரம் வாரம் கண்டிப்பா உப்பு தீபம் தாங்க நம்ம போடணும் நம்ம வீட்டில். வெள்ளிக்கிழமையானா எல்லா நாளும் போடலைன்னா கூட பரவாயில்லைங்க. வெள்ளிக்கிழமையானா கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் உப்பு தீபம் போடுங்க. அது வந்து உண்மையாவே பலன் இருக்குங்க. என்னைக்கும் செல்வங்கிறது வந்து நம்மக்கிட்ட அது இருந்து தக்க வச்சுட்டே தாங்க இருக்கும். உப்பு வந்து 1 வீக் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓடுற தண்ணி நம்ம வீட்டில் பைப்பு வாஷ் பேஷனில் கூட எடுத்து வச்சு காட்டினோம்னா அந்த உப்பு தண்ணி வந்து அப்படியே கரைஞ்சு போயிருங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் வீக்கு வாரம் வாரம். பாருங்க விளக்கு எல்லாத்துக்குமே நான் பொட்டெல்லாம் வச்சுட்டேங்க. சந்தன சோப்பெல்லாம் வச்சுட்டேன். எல்லா விளக்குக்குமே எல்லாமே பூஜா வேலை ஓரளவுக்கு பாதி முடிஞ்சதுங்க. இதெல்லாம் மறுபடியும் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல எல்லாம் அந்த சாமி செல்ஃபில் கொண்டு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணுங்க. எல்லாம் பண்ணிட்டு தாங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். எல்லாம் கொண்டு எடுத்து வைக்கணும். நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கும். வீட்டில் பார்க்கறதுக்கே லட்சுமி கடாட்சமா இருக்குங்க. இங்க பாருங்க செல்ஃபெல்லாம் நான் ஆல்ரெடி சாமி போட்டோலாம் தொடச்சிட்டேங்க போன வீக்கு தொடச்சிதாங்க சந்தன சோப்பெல்லாம் வச்சேன். அதனால தாங்க சாமி போட்டோலாம் துடைக்கல. நல்லா எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தன சோப்பு வச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. சரி வாங்க நாங்களும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு போலான்ட்டு கிளம்பிட்டேங்க. பாப்பா ரொம்ப இருட்டாயிருச்சுங்க, லேட் ஆயிருச்சு. அம்மாவும் பாப்பாவும் போயிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு அம்மா கிட்ட வந்து பாப்பா 2 பேர்த்தையும் விட்டுட்டு நான் மட்டும் சரி போலான்ட்டு வந்துட்டேங்க.
போலான்ட்டு வந்துட்டேங்க. சரி கொஞ்சம் லைட்டா 6 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு பாட்டியும் கூட்டிட்டு பாட்டி பின்னாடி நடந்து வருதுங்க. நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். கழுகுமணிப்பன் கோயிலுங்க. வாய்க்கால் ஓரத்துல வாய்க்கால் இருக்குங்க. பக்கத்திலேயே கோயில் இருக்குங்க. நான் சின்ன வயசுல இருந்து நான் என்னோட வேண்டுதல் எல்லாமே எங்க நிறைவேறுச்சுன்னா எங்க கழுகுமணிப்பன் சாமி தாங்க. எதா இருந்தாலும் நான் அங்கதான் வந்து எந்த சின்ன சின்ன வயசுல எந்த வேண்டுதலா இருந்தாலும் எனக்கு அவர் தான் நிறைவேத்தி குடுப்பாருங்க. என்னோட ஃபேவரட் சாமின்னா அது கழுகுமணிப்பன் சாமி தாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு அவரு தாங்க. எந்த ஒரு அதாவது பெரிய பாப்பாவ கூட வயித்துல வச்சுட்டு மோஸ்ட்லி இங்கதாங்க வந்து உட்கார்ந்துருப்பேன். எங்க வீட்லயே இருக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்குங்க. சீக்கிரமா நடந்து வந்துரலாம். பக்கத்துல தாங்க. இங்க பாருங்க எவ்வளோ இதா இருக்குன்ட்டு மழை பெஞ்சங்காட்டி அந்த இடத்துல எல்லாம் பாசான்னு கொஞ்சம் இது இருக்க மாதிரி இருக்குங்க. இன்னும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. டைம் போறதே தெரியாதுங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தாலே. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. தீபம்லாம் போட்டுட்டு சரி அப்படின்ட்டு மனசு திருப்தியா இருந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்துட்டு லேட் ஆயிடுச்சு போக முடியாதுன்னு நினைச்சேங்க. பரவாயில்ல வந்துட்டு அப்புறம் நல்ல வேளை பாட்டி இருந்தாங்க. கூட்டிட்டு நான் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க நானுங்க. அது எவ்வளவு புதரா இருக்கும். அதுவே ஒரு பயமா இருக்குங்க. ஏன்னா இங்க வந்து சரி அது வந்து எப்படி சொல்றது? பயமா இருக்குங்க. ரொம்ப இருட்டா இருக்கும். அதனாலதான் சரின்ட்டு நான் பாட்டி கூட்டிட்டு வந்துட்டேங்க. பாருங்க எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்க. அந்த பக்கம் வாய்க்கால் போகுதுங்க. கலிங்கராயன் வாய்க்காலு. ரொம்ப இருட்டுதான் ஆயிருச்சுங்க. சரின்ட்டு நான் வீட்டுல வேற போய் தீபம் போடணும். கோயிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு தாங்க வீட்டுல போய் நாங்க தீபம் போடுவோம். சரின்ட்டு வந்து போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேங்க. நீங்களாம் உங்க வீட்டுல தீபம் போட்டீங்களா? டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்ட்டு தாங்க சரி சீக்கிரமா வந்தேன். அப்புறம் இங்க விநாயகர் கோயில் இருந்துச்சுங்க. அங்கேயும் வந்து தீபம் போட்டுட்டு பக்கத்துல ஐயப்பன் கோயில் இருக்கும். அங்கேயும் தீபம் எல்லாம் போட்டுட்டேங்க. போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் துளசி மாடத்துக்கு தீபம் போட்டுருவேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசப்படியில போட்டுட்டு அப்புறம் தாங்க சாமி கிட்ட போய் போட்டேன். அங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டேங்க. கோலம் போட்டு கோலத்திலேயே எல்லாம் போட்டாச்சுங்க. இப்ப அந்த சாமிக்கெல்லாம் போட்டாச்சு. காலையில இருந்து ஒர்க்கே தாங்க. ஏதோ வேலை செஞ்சுட்டு அதை கிளீன் பண்ண இதை கிளீன் பண்ண பண்ணிட்டே தான் இருந்தேங்க. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி பூ வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு பலன் கிடைச்ச மாதிரி நமக்கு அவ்வளோ திருப்தியா இருக்குங்க. வீடு வேற ஓப்பன் பண்ணி வச்சங்காட்டி ஃபுல்லா ஈசல் எல்லாம் வேற வீட்டுக்குள்ள நிறைய வந்துருச்சுங்க. நானும் ஃபர்ஸ்ட் கூட்டி விட்டுட்டேன். மறுபடியும் வந்துருச்சு. கோலமே சிம்பிளா தாங்க போட முடிஞ்சது அவசர அவசரமா. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. பாப்பா 2 பேர்த்தையும் வேற அவங்க 2 பேர்த்தையும் குளிச்சுட்டு கிளம்புறக்கே. உப்பு தீபம் பாருங்க மேல போட்டிருக்கேன். வாரங்கள்ல கண்டிப்பா ஃப்ரைடே ஆனா கண்டிப்பா போட்டுருவேங்க. கீழே 2 தீபம். பூஜா ரூம் டூர்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடுறேங்க. மன திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா 2 பேரும் கும்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்கம்மா வாங்கம்மா போய் நம்மளும் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட்டாசு எல்லாம் அங்க அம்மா வீட்டுல இருக்குதுடா. நாங்க அங்க நோம்பிக்கு போயிட்டு அம்மா வீட்லயே அங்கேயே எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேங்க. எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கெல்லாம் அங்க இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டேங்க. கும்பிட்டு சாப்பாடுதான் செய்யணும். அது ஒண்ணுதான் பெண்டிங் இருக்கு வேலை. சரி போய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அப்படியே சத்தம் கேட்டுச்சு. என்னமோ அம்மா சத்தம் மாதிரி. என்னடா அம்மா சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தேங்க. கரெக்டா அம்மா வந்துட்டு இருப்பாங்க. சத்தம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு அம்மா பேசுற மாதிரியே இருக்குன்ட்டு சரி பார்த்தேங்க. அம்மா தான் வந்துட்டாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு அம்மாவும் பாப்பா 2 பேருமே வந்திருக்காங்க. பாப்பா தான் இருந்துட்டு அம்மாயி வந்திருக்கிறாங்க. அம்மாயி வந்திருக்காங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தா பாப்பாவும் அம்மாயி வந்திருந்தாங்க. சரின்ட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அம்மா கூட அம்மா என்ன நினைச்சு வந்துட்டாங்கன்னா புள்ள இன்னும் வேலை செஞ்சிருக்காது. இருட்டுல தானே கூட்டிட்டு போயிட்டு வந்தது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எங்க அம்மாவும் தங்கச்சி வந்துட்டாங்க. எப்பவுமே எங்க அம்மாவும் தங்கச்சி எனக்கு எல்லா விஷயத்துலயுமே சப்போர்ட் தாங்க. எங்க அம்மா வந்து எப்பயுமே எங்களை பத்தி மட்டும்தாங்க யோசிக்கணும். 2 பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா அப்படின்ட்டு எங்களை பத்தி மட்டும்தாங்க யோசிப்பாங்க. கொஞ்சம் சொல்லும் போதே கொஞ்சம் ஃபீலிங்கா தாங்க இருக்கு. ஏன்னா எங்க அம்மா எங்களுக்காகவே வாழ்ந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே எங்க அம்மா அப்படிதாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க. அப்புறம் அம்மாவே நான் குழம்பு வச்சு தர சாமின்ட்டு அவங்களே சாம்பார் வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு நான் வச்சுக்கிட்டேங்க. ரசம் வச்சு கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு நான் போயிட்டு வரேன் சாமி அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்க அந்த குடல் மட்டும் பாப்பா 2 பேத்துக்கு பொறிச்சு கொடுத்தேங்க.
அவங்க 2 பேரும் சரின்ட்டு சாப்பாடோட சாம்பார் எல்லாம் இருந்து சாப்பிட்டாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. பால்லாம் காய வச்சுட்டு பாத்திரம்லாம் இருந்தது எல்லாமே கழுவி வச்சுட்டு அவங்க 2 பேருக்கு சாப்பாடும் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்க 2 பேரும் சரி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு நானும் செல்ஃப்ல துடைக்க வேண்டியது இருந்தது அதை துடைச்சு நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. 2 பேரும் சாப்பிட்டு பாப்பா சாப்பாடு விட்டுட்டு இந்த குடல் பொரிச்சு கொடுத்ததை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இதெல்லாம் பொரிச்சே கொடுக்கறது இல்லைங்க. பொரிச்சு கொடுத்தா சாப்பாடை விட்டுட்டு இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாளுங்க. சரின்ட்டு நானும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா திருப்தியா இருந்ததுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சரி ஓகேங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த மாதிரி நம்மளோட சேனல்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கறதுல ஏதாவது இருந்தா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்ங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.